குளோபல் டீச்சர் பிரைஸ் 2026 பத்தின ஒரு குவிக் அப்டேட் இது. மும்பையை சேர்ந்த டீச்சர் ரூபல் நாகி டீச்சிங் இன் நோபல் பரிசுன்னு சொல்லப்படுற $1 மில்லியன் பிரைஸை தட்டிட்டு போயிருக்காங்க. சரி, இது ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்? தெரிஞ்சுக்க வேண்டிய மூணே விஷயங்கள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த அவார்டோட பிரம்மாண்டம். இது சாதாரண அவார்டு இல்ல. துபாயில நடந்த உலக அரசாங்க உச்சி மாநாட்டுல இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது டீச்சிங் ஃபீல்டுல கொடுக்கப்படுற ஹையஸ்ட் குளோபல் ரெகக்னிஷன். இத கொடுக்கறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வார்க்கி ஃபவுண்டேஷனும் யுனெஸ்கோவும் தான். ரெண்டாவது, அவங்களோட யுனீக்கான மெத்தட். இதுதான் விஷயமே. அவங்க வழக்கமான கிளாஸ் ரூம் டீச்சர் கிடையாது. அவங்க நேரடியா சேரிகளுக்கும் கிராமங்களுக்கும் போனாங்க. யாருக்காக? ஸ்கூலுக்கே போக முடியாத குழந்தைங்களுக்காக. அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே கலைய ஒரு கருவியா யூஸ் பண்ணதுதான். யோசிச்சு பாருங்க, பாழடைஞ்ச சுவரையெல்லாம் ஒரு பாடப்புத்தகமா மாத்திருக்காங்க. ஃபைனலா அவங்க செஞ்ச வேலையோட இம்பாக்ட். அவங்க ரூபல் நாகி ஆர்ட் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்ப ஆரம்பிச்சு இந்தியா முழுக்க 800க்கும் மேற்பட்ட லேர்னிங் சென்டர்ஸை உருவாக்கியிருக்காங்க. பொது இடங்கள்ல இருக்கிற சுவர்கள்ல ஓவியங்கள் மூலமா குழந்தைங்களுக்கு கணக்கு, அறிவியல்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்காங்க. மொத்தத்துல கல்வியையும் கலையும் ஒன்னா சேர்த்து அடிமட்டத்துல ரூபல் நாகி செஞ்ச ஒரு புரட்சி தான் இன்னைக்கு அவருக்கு இந்த உலகளாவிய அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்திருக்கு.